வணக்கம் நண்பர்களே. வழக்கம் போல் இன்னொரு தகவலோடு தான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பெரும்பாலும் நம்ம வந்து ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்டு, பிபிஎஃப் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறாங்களே, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு அப்படிங்கிறது, ஒரு அரசாங்க நிறுவனத்தில் வேலை செய்கிறதா இருந்ததுன்னா அங்கேயே வந்து ஜிபிஎஃப் பிடிப்பாங்க. இல்லை தனிப்பட்ட முறையில் அந்த மாதிரி ஒரு கணக்கு ஆரம்பிக்கணும்னு சொன்னால் போஸ்ட் ஆஃபீஸில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இல்லையா? அதுபோல் ஒரு கணக்கை வந்து தன்னுடைய மகள் பேரில் ஆரம்பித்து ஒரு தகப்பனார் தன்னுடைய மகள் பேரில் அவளுடைய ஃப்யூச்சர் எஜுகேஷன் மற்ற ஃப்யூச்சர் நீட்ஸ்க்கெலாம் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக அவளுடைய பேரில் ஆரம்பிக்கிறாரு. மாதம் அதில் ஒரு அமௌண்ட்டு போட்டுகிட்டே வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பணம் வந்து பெனிஃபிஷரி வந்து அந்த பெண்ணுக்கு அந்த பணம் போய் சேரணுமா, இல்லை அந்த பணத்தை பெறுவதற்கு அந்த தகப்பனாருக்கு உரிமை இருக்கிறதா? நீங்களே சொல்லுங்களேன், கமெண்ட்ஸில் போடுங்க பார்க்கலாம். இதே போல் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வி வந்து ஒரு வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றத்தின் முன்னால் வந்தது. ஜஸ்டிஸ் நீனா பன்சாலி அவர்களுடைய நீதிமன்றத்தில் தான் வந்தது. சம்மந்தப்பட்ட அந்த வழக்கில் என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய மகள் பேரில் ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. இடைப்பட்ட காலத்தில் அவருடைய மனைவிக்கும் அவருக்குமே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுருது. ஸோ அதனால் கணவன் மனைவி 2 பேரும் பிரிஞ்சுறாங்க. அந்த மகள் வந்து தன்னுடைய அம்மாவோட சேர்ந்து வசிக்க ஆரம்பிச்சிடறாரு. இவங்க மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டாக தன்னுடைய மனைவிக்கு மாதம் 35,000 ரூபாயும் தன்னுடைய மகளுக்கு 12,000 ரூபாயும் மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டாக கொடுத்துட்ருக்கிறாரு. இது நடந்துகிட்ருக்கச்ச இடைப்பட்ட காலத்தில் வந்து இந்த பொண்ணு வந்து மேஜர் ஆகிடுது. இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே தன் பெற்றோரோட சேர்ந்து வசிக்கிற காலத்தில் தன் பேரில் பிபிஎஃப் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருந்தது தெரியும் இல்லைங்களா? அதனால் அந்த பேங்க்குக்கு அவங்க லெட்டர் எழுதுகிறாங்க, இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் மைனர் அக்கௌண்ட்டாக இருக்கிறத மேஜர் அக்கௌண்ட்டாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் பேங்க்கு சொல்கிற தகவல் இது அவங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. என்னென்னா, இல்லை உங்கள் அப்பா வந்து ஏற்கனவே அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை விட்ரா பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. எப்படிங்க, நான் தானே பெனிஃபிஷரி, என்கிட்ட கொடுக்காம எப்படி நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா? இல்லை, அவர் ஒரு அண்டர்டேக்கிங் எழுதி கொடுத்துருக்காரு, இந்த பணத்தை வந்து என்னுடைய மகளுடைய கல்வி செலவுக்காகவும் அவளுடைய தேவைகளுக்காக மட்டுமே பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதி கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொன்னேன். ஸோ இது மாதிரி பண்ணதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சிவில் கோர்ட்டில் சூட் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்கங்க. அதாவது இந்த பணத்தை வந்து தன்னுடைய அப்பா தனக்கு திருப்பி கொடுக்கணும், அது எனக்கு சேர வேண்டிய பணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா வந்து, என்னோடய அம்மாவும் நானும் வந்து தனியாக வச்சிட்ருக்கோம், எங்களோட தேவைகளுக்காக அந்த மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டு தான் எங்கள் அப்பா கொடுத்துட்ருக்குறாரு. ஸோ இப்போ இந்த ஒட்டுமொத்த பணத்தை அவர் வந்து கிட்டத்தட்ட 8 லட்சத்து சில்லற அமௌண்ட் இருக்குதுங்க. இந்த பணத்தை ஒட்டுமொத்தமாக அவர் எடுத்துட்டதுனால எனக்கு மேற்கொண்டு, நான் இப்போ பிபிஏ படிச்சுட்ருக்கேன், என்னுடைய மேற்கொண்டு ஃப்யூச்சர் எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ்க்கெலாம் வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்குது. அதனால் அவர்கிட்டருந்து அந்த பணத்தை வசூல் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுக்கணும், உத்தரவு பண்ணணும்னு கேட்குறாங்க. இதை வந்து மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரிச்சுட்டு கண்டிப்பாக வந்து இந்த நீங்கள் பணம் போட்டதாக இருக்கலாம், ஆனால் இந்த பெனிஃபிஷரி அவங்க பேரில் பெனிஃபிஷரின்னு பார்த்தா அந்த பொண்ணோட பேரில் தான் ஆரம்பிக்கப்பட்ட கணக்குங்கிறதுனால இந்த பணம் அவங்களுக்கு செல்லக்கூடியது, அதனால் திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டுறாங்க. இதை எதிர்த்து தான் வந்து இந்த அப்பா வந்து ஹைகோர்ட்டில் அப்பீல் வர்றாரு. இதுதான் நம்ம நீதியரசிக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா, ஒரு தந்தை ஆனவர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தந்தையானவர் வந்து என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா, நான் ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு வந்து ஜீவனாம்ச தொகையாக வந்து மாதம் மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டை 12,000 ரூபா கொடுத்துட்ருக்கேன், இந்த அக்கௌண்ட் பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் போட்டிருந்த அமௌண்ட் வந்து என்னோடய பணம் தான், அதனால் நான் அதை விட்ரா பண்ணிட்டதில் தப்பு, இல்லீகல் எதுவும் கிடையாது அப்படின்னு வாதிடப்பட்டது. இது வந்து சட்டப்படி வந்து சட்டப்பூர்வமாக பிபிஎஃபோட அந்த ஆக்ட் படி வந்து சரியான நடைமுறைகள் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அங்கே என்ன அண்டர்டேக்கிங் எழுதி கொடுத்துருக்கீங்க, இந்த பெனிஃபிஷரிக்கு அது கிடைக்க வேண்டிய பணம் அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்க இல்லையா? அதனால தானே அந்த அண்டர்டேக்கிங் அந்த பெண்ணுக்கு வந்து தன்னுடைய மகளுக்கு வந்து அவளுடைய கல்வி செலவுகளுக்கு அவளுடைய தேவைகளுக்கு நான் இதை பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்டேக்கிங் கொடுத்துருக்கீங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு செல்லுமான, உங்களுடைய மகளுக்கு செல்லுமான பணங்கிறத நீங்களே ஒத்துக்கிட்டு இருக்கீங்கிறதுனால, அதே சமயத்தில் நீங்கள் மெயின்டெனன்ஸ் மாதம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத வந்து இதுக்கு அதை ஈடாக வைக்க முடியாது. ஏன்னா வந்து இந்த மெயின்டெனன்ஸுங்கிறது வந்து டே டு டே எக்ஸ்பென்சஸ்க்கான மெயின்டெனன்ஸ், அது அவங்களோட ரைட்டு, உங்கள் பொண்ணோட உரிமை. தன்னுடைய தகப்பனாரிடம் வந்து தன்னை வந்து பாதுகாப்புக்காக தன்னுடைய மெயின்டைன் பண்ணுறதுக்காக உண்ட எக்ஸ்பென்சஸ்க்கு கேட்டு வாங்குறதுக்கான உரிமை, அதையும் இதையும் சேர்த்து போட்டு நீங்கள் கிளப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை கொடுக்கணும்னு உத்தரவு போட்டுறாங்க. ஜோதிடத்தில் கூட பாருங்களேன், சந்திரன் தான் தாயின்னு சொல்லப்படுகிறது, சூரியன் வந்து தகப்பன் சொல்லப்படுகிறது இல்லைங்களா? ஆனால் சூரியனுக்கு பகை கிரகங்கள்லாம் உண்டு, ஆனால் சந்திரன் வந்து எந்த கிரகத்தையும் பகையாகவே பார்க்காதான். ஏன்னா தாய் இல்லையா, தாய் எந்த ஒரு கிரகத்தையும் தன்னுடைய குழந்தையாக தான் பார்ப்பாலே தவிர பகையாக நினைக்க மாட்டா.
அதுபோல தான் நம்மளுடைய அந்த டெல்லி உயர்நீதிமன்ற நீதியரசி அவங்க நீனா பன்சாலின்னு நான் பார்க்குறேன். ஒரு தாய் ஸ்தானத்திலிருந்து தன்னுடைய பெற்றோரை பிரிந்த மனத்துயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு, அது மட்டும் அல்லாமல் தன்னுடைய தகப்பனையே எதிரியாக பாவிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சே, தனக்கு சேர வேண்டிய பணத்தை அவர் விட்ரா பண்ணிக்கிட்டதுனால அவர் வழி இல்லாமல் நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக வழக்கு தொடர வேண்டிய நிலை ஏற்பட்டது அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு ஒரு சரியான தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு பதிவு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.